சேர்க்கை வகைப்பாட்டு முறையை கூறியவர் யார்? சேர்க்கை வகைப்பாட்டு முறையை கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் 2 கரோலஸ் லின்னேயஸ். ஆன்சர் ஆப்ஷன் 2 கரோலஸ் லின்னேயஸ். நெக்ஸ்ட், உயிரினங்களிடையே உள்ள ஒற்றுமையை வைத்து அவற்றை வகைப்படுத்துவது. உயிரினங்களிடையே உள்ள ஒற்றுமையை வைத்து அவற்றை வகைப்படுத்துவது. ஆன்சர் ஆப்ஷன் 1 வகைப்பாடு. தட் இஸ் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாடு. இயற்கை வகைப்பாட்டு முறையை கூறியவர் யார்? இயற்கை வகைப்பாட்டு முறையை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் 1 பெந்தமன் ஹூக்கர். ஆன்சர் ஆப்ஷன் 1 பெந்தமன் ஹூக்கர். நம்பர் 2, வகைப்பாட்டின் வகைகள் யாவை? வகைப்பாட்டின் வகைகள் யாவை? ஆன்சர் இயற்கை வகைப்பாடு, சேர்க்கை வகைப்பாடு, நடைமுறை வகைப்பாடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும். நம்பர் 3, டாக்ஸானமி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? டாக்ஸானமி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் 1 கரோலஸ் லின்னேயஸ். ஆப்ஷன் 1 கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ். நெக்ஸ்ட், கரோலஸ் லின்னேயஸ் டாக்ஸானமி என்ற சொல்லை தனது டேஸ் புத்தகத்தில் வெளியிட்டார். கரோலஸ் லின்னேயஸ் டாக்ஸானமி என்ற சொல்லை தனது டேஸ் புத்தகத்தில் வெளியிட்டார். ஆன்சர் ஆப்ஷன் 1 சிஸ்டமா நேச்சுரே. சிஸ்டமா நேச்சுரே. சிஸ்டமா நேச்சுரே புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு. சிஸ்டமா நேச்சுரே புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் 2 1758. 1758. நெக்ஸ்ட், உயிரினங்களின் வெளித்தோற்றம், பொதுவான மூதாதை இவற்றை வைத்து பிரிப்பது. உயிரினங்களின் வெளித்தோற்றம் மற்றும் பொதுவான மூதாதை இவற்றை வைத்து பிரிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் 1 இயற்கை வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 1 இயற்கை வகைப்பாடு. நெக்ஸ்ட், உயிரினங்களை பரிணாமமற்ற அம்சங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துவது. நான் எவல்யூஷனரி, பரிணாமமற்ற அடிப்படையில் வகைப்படுத்துவது. ஆன்சர் ஆப்ஷன் 2 சேர்க்கை வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 2 சேர்க்கை வகைப்பாடு. மனித இனத்துக்கு பயன்படும் நடைமுறை வகைப்பாடு. மனித இனத்துக்கு பயன்படும் நடைமுறை வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 3 செய்முறை வகைப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 3 செய்முறை வகைப்பாடு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இட். தேங்க்யூ.